இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது 2020ஆம் ஆண்டு அப்ளை பேப்பரில் ரெண்டாவது கேள்வி எதுக்குள்ளே வருது எரியல். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு துணிக்கு ஆரம்ப வேகம் கிடையோட ஒரு கோணம் எறிகிறாங்க. குறித்த ஒரு புள்ளியில் அந்த இதை வச்சு நாங்கள் செஞ்சு போகணும். அதை வச்சு அல்ஃபாவை கண்டுபிடிக்கணும். அதான் செட்டப். ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம்? அஸ் யூஷுவல் இயக்கவியல் சமன்பாடு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். O2A நாங்கள் வரையறுக்கணும், பாயிண்ட்டுகளை வரையறுக்கணும். O2A இங்கே நான் பயன்படுத்த போகிற நான் எடுக்கிற ஒரு சரியா கணியம் வந்து T. ஏன்னா கேள்வியில் அவங்க நேரத்தை பற்றி கதைக்கல. அப்போ நான் இனிஷியேட் பண்ணுறதுல நான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டும். ஸோ நேரத்தை நான் T என்று எடுக்கிறேன். SMUT + cos அந்த ஒரு சமன்பாடு தான் நான் இங்கே பயன்படுத்த போகிறேன். முதலாவது கிடையா பயன்படுத்துவோம். A = u cos alpha T. A = u cos alpha T. பயணித்த நேரம் T. இதில் கிடையான ஆரம்பத்தில் இல்லைன்றதால F 0 என்றதால இந்த பகுதி அப்படியோ 0 ஆயிரும். ஸோ A = u cos alpha T முதலாவது சமன்பாடு. அடுத்தது நிலைக்குத்த பாவிக்கன். நிலைக்குத்த பாவிக்குள்ள என்ன பிரச்சனை? புயிர் பார்முகள் வந்து செல்வாக்கு செலுத்த போகுது. இப்போ நாங்கள் இந்த -g போட வேண்டி வரும். ஸோ 3a/4 உயரம் சமன் u sin alpha t minus cos gt². a- வந்தது புயிர் பார்முகள் எப்போ மேலிருந்து கீழ் நோக்கி. ரைட், ரெண்டு சமன்பாடு எடுத்தாச்சு. ரைட், இப்போ நான் என்ன செய்கிறேன்? டீயை வந்து எழுவையாக்குறேன். இதில் டி வந்து a u cos alpha. ஸோ அந்த டீயை இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ 3a/4 = a tan alpha minus cos ga² கீழ் இங்கே u வர்க்கம். ஆனால் u வர்க்கம் என்ன? 2ga cos² alpha. u வர்க்கம் cos alpha. u வர்க்கத்துக்கு பதிலாக 2ga போடலாம். ஓகே, ரைட். இதை நாங்கள் சுருக்கி எடுத்தோம்டா செக்கர்க்கம் அல்ஃபா மைனஸ் 4 tan alpha + 3 = 0. அதானே காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு பார்ட் செஞ்சுட்டோம். ரைட், அடுத்து சொல்லியிருக்காங்க இதிலிருந்து அல்ஃபா வந்து tan 1 2 காட்ட வேண்டும். ரைட், இதிலிருந்து நடத்தால் இதில் ஏதோ செட்டிங் ஒன்று செய்ய வேண்டும். அப்போ நாம் என்ன செய்வோம்? ஆரம்பத்தில் பட்ட டிக்னோமெட்ரி ஐடியாவை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ இங்கே செக் வர்க்கம் அல்ஃபா இருக்குது. 1 சக tan வர்க்கம் அல்ஃபா செக் வர்க்கம் அல்ஃபா. அதை அப்ளை பண்ணால் இது ஒரு tan வர்க்கம் அல்ஃபா. tan அல்ஃபாவிலான இருபடி சமன்பாடு. ஓகே, அப்போ tan alpha - 2 முழுவதும் வர்க்கம் வந்து 0க்கு சமனாக இருக்கும். ஸோ tan alpha வந்து 2. அப்போ அல்ஃபா வந்து tan 1 2 கட்ட கேள்வி உங்களுக்கு வந்து விடை வந்து விட்டது. இது ஒரு மிகவும் இலகுவான கேள்வி ஒன்று. ஏன்னா நாங்கள் பயன்படுத்துகிற ஒரே ஒரு சமன்பாடு என்ன? இந்த சமன்பாடு. ஓகே, ரைட். மார்க்ஸ் அலோகேஷனை பார்த்தோம்னு சொன்னால் இந்த சமன்பாட்டை கிடையா பாவிக்கிறதுக்கு 5 புள்ளிகள், நெக்குதா பார்க்கறதுக்கு 5 புள்ளிகள், அது பிரதியிட்டு இந்த சமன்பாடு எடுக்கிறதுக்கு 5 புள்ளிகள், கடைசி அவங்க காட்டு சொன்ன விட எடுக்கிறதுக்கு 5 புள்ளிகள், tan alpha = 2 எடுக்கிறதுக்கு 5 புள்ளிகள். ஆக மொத்தம் 25 புள்ளிகள் மிக இலகுவாகங்களால் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.